கோவையில் திமுகவை அதிமுக உறுப்பினர்கள் சரமாரியாக விமர்சித்திருக்கிறார்கள். மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களிடையே எதற்காக இந்த விவாதம் நடைபெற்றது? கோவை மாநகராட்சியின் அவசர கூட்டமானது சற்று முன்பாக நடைபெற்றிருக்கிறது. கூட்டத்திற்கு மேயர் ரங்கநாயகி தலைமை தாங்கியிருக்கிறார். கவுன்சிலர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பார்த்தோமானால் இன்று தீர்மானமாக நிறைவேற்றுவதற்காக 144 பொருட்கள் கொண்ட புத்தகம் வழங்கியிருக்கிறார்கள். அதில் 144 தீர்மானங்கள் இருந்திருக்கின்றன. இதற்கான தீர்மான வடிவங்கள் நேற்று இரவுதான் கவுன்சிலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவை சரியாக அவர்களிடம் சேரவில்லை என்றும் அதை படித்து பார்ப்பதற்கே போதுமான அவகாசம் இல்லை என்றும் கூறி அவசரமாக கொடுத்து எப்படி இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறி அதிமுக கவுன்சிலர்கள் இன்று மாநகராட்சி அவையில் கூச்சல் எழுப்பி கோஷமிட்டார்கள். இதையடுத்து அங்கிருந்த மற்ற கவுன்சிலர்களுக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதன் காரணமாக கோவை மாநகராட்சி முழுமையாக சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேரும், அதாவது பிரபாகரன், சர்மிளா, ரமேஷ் ஆகிய 3 கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் கூறுவதை பார்த்தோமானால், மக்கள் நலப்பணிகளை யார் கொண்டு வந்தாலும் வரவேற்போம். ஆனால் நேற்று இரவுதான் மாநகராட்சியிலிருந்து 144 சப்ஜெக்டை கொடுத்துவிட்டு கவுன்சிலர்கள் படிப்பதற்கு கூட நேரம் கொடுக்காமல் தீர்மானங்களை நிறைவேற்ற முனைகிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக ரோடு போடுவதற்கு பதிலாக பெயிண்ட் அடிக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் அடுக்கியிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கும் நிலையில் கோவை மாநகராட்சியில் பரபரப்பு நிலவுகிறது. சரவணன், வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சொல்லி பிறசொல் பயன்போடல் மாட்சியின் மாசத்தார் போல் விளங்கும் பிறர் விரும்பி கேட்டு பட்ஜெட்டை ஏப்ரல் 1ஆம் தேதி டெண்டர் வைக்க முடியாது. ஏன் போய் சொல்லுங்க? மக்கள்